சுந்தரி, அத்தான், இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா? எப்படி இருக்கிறேன் அத்தான்? எப்படி எப்படியோ இருக்கிறாய். இவ்வளவுதானா? சுந்தரி, உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி. இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான். சுந்தரி, அறிவு குறைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல என் ஆசை. மன தடுமாற்றத்தால் உண்டான மயக்கமல்ல என் ஆசை. வெறும் உடம்பின் வெளி அழகால் விளைந்த வெறி இல்லை என் ஆசை. எந்த பிறவியிலோ கருவாகி அடுத்து எத்தனை பிறவிகளிலோ உருவாகி இந்த பிறவியிலே பிறந்திருக்கும் பேராசையடி என் ஆசை. என் ஆசை அழியாது, அசையாது, மாறாது சுந்தரி. நன்றி. உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு என் நன்றி அத்தான். சுந்தரி, குலத்தின் கௌரவத்தை குறைத்து விட்டாயடா பாவி. நீ அவன் அத்தை மகளாடி அற்ப நாயக். அப்பா, நீ என் மகனா? ஜாதி பெருமையை சிதைத்து விட்டாயடா சண்டாளா. தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி. அதை ஏளனம் செய்யவோ இழித்து கூறவோ யாருக்கும் உரிமை இல்லை. சேகர், மரியாதையாக இவளை வெளியே துரத்துவிட்டு என் மானத்தையும் உன் மானத்தையும் காப்பாற்றிக் கொள். அப்பா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள். அழாதே சுந்தரி. ஏண்டி பசப்புக்காரி, நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்தவன் வேறு வேண்டுமா? பஞ்ச சுரக்கிக்கு பஞ்சன சிங்கார், ஜோடி போட மாடு வீட்டு மாப்பிள்ளை. பேஷ் பேஷ், காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததான். அப்பா, என்னை திட்டுங்கள். அவளை திட்ட நீங்கள் யார்? என் அப்பனடா அப்பன். என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்தை அளித்த இந்த சண்டாளியை என் கையால் கொண்டு விட்டுத்தான் மகன். வேண்டாம் அப்பா, இல்லுங்கள். அப்படியே அமிர்தம், காரியம் மிஞ்சி விட்டது. தெரியவே எனக்கு. நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கா? ஆம், ஊரார் விழுத்திக் கொண்டு சிரிக்கும் முன்னரே நீங்கள் போய்விடுங்கள். இந்த நாசக்கார பயல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் போங்க. சரி. சேகர், அம்மா, என்ன அடக்கமான பிள்ளைடா நீ. யாரு பெற்ற மகளையோ அநியாயம் செய்து விட்டாயே. அம்மா, நானா? சேகர், நீ இப்போது என் பேச்சை கேட்கிறாயா இல்லையா? என்றம்மா மறுத்தேன். அப்போது நீயும் வீட்டுக்கு போ. சுந்தரி, உன் சுந்தரியை மென்று தின்று விட மாட்டேன். போனி. அவளை தனியாக விட்டு விட்டா? உன் தாயடா நான். உன் இன்பத்திற்கு இடையூறாக எதுவும் செய்ய மாட்டேன். என் சொல் கடைசி முறை என்று நினைத்துக் கொண்டாவது கேட்டு நடடா. போய்விடு. போகிறேன் அம்மா. சுந்தரி. அத்தா, சுந்தரி, அழாதே. ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம். நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன். நன்றி தாயே. தாய்தான் நான் உனக்கு, மகள்தான் நீ எனக்கு. என்னை நீ உன் மாமியாக மனதிலும் எண்ணாதே சுந்தரி. என்னம்மா இது? அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நியாயமா அம்மா? நானா அநியாயம் பேசுகிறேன்? இல்லை சுந்தரி, கண்ணியமானவன் உத்தமன் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன், அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை பாழாக்கி விட்டான். அதற்காக சுந்தரி, அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டுவிடம்மா நீ. ஐயோ, என்னம்மா இது? நீங்களா இந்த ஏழையின் காலில் விழுவது? ஆம், என் மகன் செய்த பாவம் அவ்வளவு கோரமானதும். அதற்கு நான் இதுவும் செய்யலாம், இன்னமும் செய்யலாம். இல்லை இல்லை, அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. நாங்கள் இருவரும் நிரபராதிகள். நீங்கள் தான் எங்கள் களங்கமற்ற காதலை தவறாக கூறுகிறீர்கள். காதல், இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் அம்மா. அம்மா, நானும் உங்களைப் போல ஒரு பெண் அல்லவா? என்னை பாருங்கள், நான் கள்ளி அல்ல, பேராசைக்காரி அல்ல. எனக்காக இறங்குங்கள். என்னை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அம்மா. சுந்தரி, உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறாய். ஏழ்மையின் குறியோ தாழ்மையின் குறியோ உன்னிடம் இம்மியும் இல்லை. உன் உருவம், உன் குணம், உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது. எல்லா வகையிலும் சிறந்துள்ள நீ எனக்கு ஏற்ற மருமகள் தான். ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடவி படர்ந்து நிற்கும் ஒரு கொடிதான். தனி மரம் அல்ல. நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆசை பக்தி எல்லாம் இருக்கும் போது மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா அம்மா? அம்மா, நீங்கள் மனது வைத்தால் மனதிருக்கிறது, மார்க்கம்தான் இல்லை மகளே.
உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கி நிற்கிறார் என்று எண்ணுகிறாயா? இல்லை, மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் ஒன்று, எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யக்காரன். எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர் ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியமா? பணம், அந்தஸ்து என்ற தூப தீபங்களால் அந்த பூதம் வெறியாட்டம் போட அந்த ஆட்டத்தில் சொக்கி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா? பகிஷ்காரம் என்ற பானத்தை எடுத்த எழுப்பில் பிரயோகித்து உன்னையும் சேகரனையும் விலவில கட்டி முடிவில் உங்கள் ரத்தத்தை குடித்தும் விடுவார்களே அந்த மூர்க்கர்கள். அம்மா, என் கதி ஒரு தடையும் என்று உல்லாசமாக குலவி மகிழ்ந்திட நீங்கள் இருவரும் குயிலின் குலத்திலும் மானின் இனத்திலும் ஏன் பிறந்திருக்க கூடாது? 1000 கடவுள்களையும் 10000 ஜாதிகளையும் கொண்ட இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனடி பிறந்தாயே? பிறந்தாயே உயர்ந்த ஜாதியில் ஏன் பிறக்கவில்லை? ஏழையாக இருந்தாலும் என் அண்ணன் மகளாக நீ ஏன் பிறக்கவில்லை? ஐயோ, அது என் தவறா அம்மா? அம்மா, இந்த அனாதை கண்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவளிக்கத்தான் வேண்டும். சுந்தரி, ஒருபோதும் உன் நினைவு நிறைவேறாது. உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்பனமாக நினைத்து அவனை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. வீணாக நீயும் செத்து அவனையும் சாகடித்து அவரையும் என்னையும் நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன புண்ணியம் உண்டு சுந்தரி? மீண்டும் உன்னை கெஞ்சுகிறேன். வேண்டாம்மா, அவளைதான் எங்கம்மா போவேன்? உனக்காக ஏங்கி எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கும் உன் பெற்றோரிடம் போய் சேர்ந்து கொள். பரந்த இந்த உலகத்தில் உனக்கா இடமில்லை. தைரியமாக போ, கூட்டம் தாருடனே சேர்ந்து கொள். என் பேச்சை கேளம்மா. ஐயோ தெய்வமே! அமர்மா, துரத்துட்டே இல்லையா? ஏன் இப்படி சத்தம் போட்டீங்க? பேசாம இருங்க. சுந்தரி ஓடிவிட்டாள். அம்மா, டேய், என்ன நீ படுக்கலையா? நீங்க போங்க, போய் படுத்துங்க. அம்மா சுந்தரி, மேல் போகலாம். என்னம்மா? ஆதரவில்லா பூங்கொடி போலே ஆனந்தம் என் வாழ்வில் இல்லாமலே ஆராத சோகம் நான் காண்பதா? ஆராத சோகம் நான் காண்பதா? வானில் காணும் நிலாவே வானவில் தானோ என் காதலி? காவியம் காணா ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே. காவியம் காணா ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே. என் ஆசை காதல் வீணாவதா? என் ஆசை காதல் வீணாவதா? வானில் காணும் நிலாவே வானவில் தானோ என் காதலே? சோகம் நான் காண்பதா? ஆராத சோகம் நான் காண்பதா? வானில் காணும் நிலாவே வானவில் தானோ என் காதலி?
காதலை நாடும் வாழ்வெனும் ஓடும் கவிழ்ந்ததுவே கரை காணாமலே காதலை நாடும் வாழ்வெனும் ஓடும் கவிழ்ந்ததுவே கரை காணாமலே வேதனை தீராமல் போராடுதே வேதனை தீராமல் போராடுதே என் ஆசை காதல் வீணாவதா வானில் காணும் நிலாவே வானவில் தானோ என் காதலே நம்ம எங்க எப்படி தனியா போற? என்ன தங்கச்சி பேச மாட்டேனுது? எங்க அம்மாளுக்கு நான் ஒரே மகதான். நீங்க யார் அண்ணன் மாறுங்கன்னு தான் தெரியல. அடடே அதல்லம்மா எங்க எப்படி தனியா போறேன்னு கேக்குறேன். ஏன் கூட வரலாங்கிறியா? அடே தங்கச்சி புரிஞ்சுக்கிட்ட? நம்ம நான் யார் தெரியுமா? ஓ நல்லா தெரியுது. கைய விடு. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. முருகனை விட்டுட்டு ஓடி வந்த போல தெரியுதுடா. களத்துல தாலியா காணமே. நமக்கு ஏன்டா இந்த ஊர் வம்பு? வாடா போலாம். இந்தாமா பத்தினி வேஷம் பலே ஜோரா போடுறிய. இந்த மாசிகண்ட எதுவும் நடக்காது. ஆமா ஐயோ என்ன காப்பாத்துறீங்க யாரு? ஐயோ பயப்படாதம்மா. டேய் உனக்கு மானம் இல்ல? ஒரு பெண்ணிடமா உன் வீரத்தை காட்டுவது மடையா? அதேற அடிக்கடி நம்ம விவகாரத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்க நல்லா இல்ல. அதற்காக உன்னால என்ன செய்ய முடியும்? நல்லா இல்ல என்ன? டேய் உன்னை போன்ற போக்கிரிகளை அடக்கும் வழி எனக்கும் தெரியும்டா. மரியாதையா போ. டேய் வாடா போலாம். அதேற நான் வர்றேன். வாத்தியாரா வர்றேன். வாமா வா. குழந்தை நீ யாரம்மா? உன் பேர் என்ன? ஐயோ, வேண்டாம்மா வேண்டாம். நான் ஒண்ணும் கேட்க. பாரு பாரம்மா பாரு. நீ ரொம்ப களைச்சிருக்கிற. முதல்ல கொஞ்சம் சாப்பிடு. வா வாம்மா. சமையலுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னீங்கல்ல, கூட்டி வந்துட்டேன். நீயே கூட்டிட்டு வந்துட்டியா? என்ன ஜாதியோ என்னமோ? நம்ம ஜாதி தான்மா. நமஸ்காரங்க. ஏம்மா உன் பேர் என்ன? ஐயா வர்றாங்க. யார் அது? உட்காருங்க சொல்றேன். சமையலுக்கு இங்க அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கூட ஒரு ஆள் இருக்கட்டுமேன்னு இந்த பொண்ணை கூட்டு வந்துட்டேன். என்ன ஜாதி? பெண் ஜாதி. என்னது? பாருங்க, ஆண் பெண் ஜாதி இரண்டொழிய வேதில். நிறுத்துறோம் பிரசங்கத்தை. நம்ம ஜாதி தானேன்னு கேட்டா அதை சொல்லுங்க. என்னங்க இது நம்ம ஜாதி இல்லைன்னா நான் கூட்டிட்டு வந்திருப்பேனா? ஏமா நீ தொண்ட மண்டலம் சைவ வேளாளர் வகுப்பு தானே? அது உனக்கு தெரியாது. உங்க அப்பா விஷயம் தெரியாது. அதுக்கு எப்படிங்க தெரியும்? வயசானவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எல்லாம். இது வந்து நம்ம வடக்கு தெரு ஆர்வ மொழியா இருக்காரு பாருங்க. இருக்காரா? அவர் தான் செத்து போயிட்டாரு. ஆமா ஆமா செத்து போயிட்டாரு. அப்புறம் பொண்ணு அவங்க அம்மா கூட வந்துட்டாங்களே. யாரு? இந்த வெளியில பார்த்தனே. கூட்டு வரட்டுமா? கூட்ட கூட்ட. ஐயா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உங்க குழந்தை தானேன்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லிடணும். வாங்க. இந்த அம்மா தான். வாம்மா வா. உன் பொண்ணா? ஆமாங்க. ரொம்ப சரி. ஒண்ணு ரொம்ப சேர்த்தாச்சு. போயே எப்படி இந்த நகை விஷயம் தானே? ஆமா. எங்க ஒண்ணு கல்யாணத்தையே நடத்தி விடுவாரு. அப்படியா? அப்ப சரி நான் வரட்டுமா? ஏண்டா அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அதே சம்பள விஷயத்தை பத்தி கேட்டது. அல்ல ஐயா பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டேன். சரி சாப்பாடு போட்டு ஒன்னு ரெண்டு கையில கொடுத்தா தீர்ந்தது. சரி வேலை போய் பாரு. ஆமா. அழாதம்மா சுந்தரி.
உன் வரலாறு என் நெஞ்சை கலக்கத்தான் செய்கிறது. ஆனால் இரவுக்கு பின் பகல் வந்துதானம்மா ஆக வேண்டும். அதைப் போலவே துன்பங்களுக்கு பின் இன்பங்கள் வந்து உன்னை அடைகிற வரையிலும் நீ என்னிடமே இருந்திடுமா. உன்னை பார்த்தால் என் மகள் ஞாபகம்தான். அவளும் இப்போது உன் பருவம்தான் இருப்பாள். பொங்கும் அழகு ரூபம், ஆசை பொங்கும் அழகு ரூபம், அணைந்திடாத அமர தீபம் யாரோ, ஆசை பொங்கும் அழகு ரூபம், அணைந்திடாத அமர தீபம் யாரோ. சிங்காரவதனம் மங்காத நிலவோ, தெய்வீக தோற்றம் திருமாலன் வடிவோ, சிங்காரவதனம் மங்காத நிலவோ, தெய்வீக தோற்றம் திருமாலன் வடிவோ, மங்கை அங்கம் மதுவூரும் மலரோ, பொங்கும் கடலில் உண்டான அமுதோ, மங்கை அங்கம் மதுவூரும் மலரோ, பொங்கும் கடலில் உண்டான அமுதோ, யாரோ ஆசை பொங்கும் அழகு ரூபம், அணைந்திடாத அமர தீபம் யாரோ. சுந்தரி, சேகர், கண்ணே உன் கண்ணம் கண்ணாடி தானோ, அன்பான மொழியே சுவையோரும் தேனோ, கண்ணே உன் கண்ணம் கண்ணாடி தானோ, அன்பான மொழியே சுவையோரும் தேனோ, இன்பம் நீதான் என்ன செய்ராணி, எல்லாம் நீதான் என் ஆசை ராஜா, இன்பம் நீதான் என்ன செய்ராணி. எல்லாம் நீதான். சுந்தரி, 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 ஜக்கா. என்னங்க தம்பி சொப்பனமா கண்டாச்சுல்ல? சரிதான் தம்பி, இது சரியில்லை அவ்வளவுதான் சொல்வேன். அப்புறம் உங்க நோக்கம். ஆமா, படுத்துங்க படுத்துங்க. ம், இதோ ஆண்டவனை பாரம்மா, அவரை வணங்கு, உன் கவலையெல்லாம் தீரும். என்னங்க சேகர் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஆயிட்டானுங்களே. அது தெளியத்தானே வழி செஞ்சிருக்கேன். இன்னும் அவனை என்ன செய்யறதா இருக்கீங்க? உன் மகனை வெள்ளத்துல வச்சு முழுங்கலான் இருக்கேன். ஓடி போ பைத்தியமே, முள்ள முள்ளால தானே எடுக்கணும். அதனால இங்க வா.
அவன் மறுத்துட்டா? ஒண்ணும் மறுக்க மாட்டான். நீ நான் சொன்னபடி செய் போதும். என்னமோ எனக்கு ஒண்ணும் மனசுல சமாதானம் இல்லை. என்னது எத்தனை நாளா சொல்லியிருக்கேன், இந்த கொட்டடிக்கிறது இந்த ஆட்டம் எல்லாம் ஐயா பார்த்துட்டாருன்னா அப்புறம் விரட்டி விடுவார் பார்த்துக்க. ஆனா ஆடுறது நல்லா தான் இருக்கு. ஆடு தன்னானே தானே நன்னானே நானே தன்னானே நானே தாம் 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 தன்னானே நானே நன்னானே நானே தன்னானே. சமையல்லாம் ஆயிடுச்சோ? யோ, இனிமே இந்த வீட்டுல என்னால சமையல் பண்ண முடியாது. அம்மா கூடையில காய் இருக்கு, எடுத்து போட்டு குழம்பு வையினாங்க. நான் எடுத்துக்கிட்டு வந்து அரிஞ்சேன். அரிஞ்சு பார்த்து அருவாமணியே மணிக்கு போச்சு. எல்லாம் முத்தல். சின்ன காயா எடுத்து போட்டு குழம்பு வச்சா அது வேகுது இன்னும் வேகுது. நீ என்னத்தை போட்டு குழம்பு வச்சு விட்ட? காய்கறி அது என்ன பாரு, கட்டாய சத்தம். இது அம்மா எப்பவோ கொலுவுக்கு வாங்கி வச்சது. கத்திரிக்காய் மாதிரியே இல்ல. உன் தலையில களிமண் தான் இருக்கு. இருக்கும். அதனாலதான் இது மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது சரி, இப்ப மணி 12 ஆச்சு. 1 மணிக்கெல்லாம் ஐயாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சின்ன யசமா வேற இப்ப வந்துடுவாரு. இப்போ என்ன செய்யறது அதுக்கு? நீதான் ஏதாவது சொல்ல. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப உன் தலையிலயும் களிமண் இருக்கோ? கட்டிக்காரி, 2 பேர் தலையிலும் இருக்கிறதுனால தான் இப்படி ஒன்னா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படியே இருப்பா. சரி, நீ நான் போய் சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன்.